ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சிந்தாமணி. இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தாங்க. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், விதையெடுத்த வரமிளகா, நாட்டுக்கோழி இதெல்லாம் போட்டு செய்யும்போது இந்த ரெசிபி வந்து செம்ம டேஸ்டி, செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். வாங்க நாட்டுக்கோழி சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நாட்டுக்கோழி சிந்தாமணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி, நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், வரமிளகா, உப்பு, மஞ்சத்தூள். நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ நாட்டுக்கோழி நான் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த சைஸில் நீங்களும் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. 10 வரமிளகா விதையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி சிந்தாமணி ரெடி பண்ணிடலாம். சட்டி நல்லா அகலமான பாத்திரமாக, தண்ணி நிறைய வேகிற மாதிரி நிறைய பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சட்டி சூடானதும் 250 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10 வரமிளகா விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம், வரமிளகா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதக்கும் போதே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் இந்த வெங்காயமும் வரமிளகாயும் வதங்கும் போது அதோட டேஸ்ட் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கும். அப்போ நம்ம நாட்டுக்கோழி போட்டு செய்யும்போது செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வெந்ததும் நான் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி அதில் ஆட் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் கறி வேகும். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த எண்ணெய், வெங்காயம், இதில் போட்டுக்க உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் எல்லாமே இந்த கறியோடு சேரணும். அதனால் நல்லா சுருளை வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை வேக விட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டோம் அப்படின்னா இதில் இருக்க தண்ணிலாம் இறங்கி கறி வந்து சுருளை வந்து நம்மளுக்கு வதங்கி கிடச்சிருக்கும். எல்லா இதுவுமே இதில் வந்து சேர்ந்துருக்கும். உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே இதில் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழின் போது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் நான் பொடி பொடி பீஸாக கட் பண்ணி வாங்க சொல்லியிருக்கேன். அப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டோம்னா தான் வேகும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து இதை வேக விட்டுருங்க. இப்போ நான் வந்து 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்மெல்லே செம்ம ஸ்மெல் இருக்கும். நீங்கள் செய்யும்போது பாருங்கள், வீட்டுக்குள்ளே செம்ம ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். கறியெல்லாம் வந்து வெந்துருச்சு. ஆனால் இந்த தண்ணி வந்து வற்றணும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு இதில் இருக்கிற அந்த வரமிளகாவோட ஸ்பைசி, வெங்காயம், நல்லெண்ணெய் எல்லா ஸ்பைஸியும் இந்த கறியில் இறங்கி செம்ம ஜூஸியாக, செம்ம டேஸ்டியாக நாட்டுக்கோழி சிந்தாமணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வாரம் சண்டே நாட்டுக்கோழி சிந்தாமணி இல்லாமல் நீங்கள் சாப்பாடே செய்ய மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எந்த குழம்பு எதுவுமே வைக்கணும்னு தேவையே கிடையாது. சூடாக சாதம் வச்சு அதுக்கு மேலே இந்த கறியை போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா மட்டும் போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஸ்பைஸியாக இருக்கும். என்ன இன்க்ரீடியன்ஸே நம்ம இதில் அவ்வளோவா ஆட் பண்ணவே இல்லை, மசாலா எதுவுமே போடாமல் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் இது சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.